கரூரில் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத காணொலி தொழிற்சாலைக்கு அடிக்கல். காணொலி மூலம் முதலமைச்சர் விஜய் அடிக்கல் நாட்டினார். இடைத்தேர்தலுக்காகத்தான் முதலமைச்சர் விஜய் கரூர் சென்றார். கரூரை விட்டு ஓடியது யார் என்பது மக்களுக்கு தெரியும் எனவும் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். இன்று நேரத்திற்கு சென்ற விஜய் பரப்புரைக்கு ஏன் தாமதமாக சென்றார்? துயரத்தில் இருந்ததாக கூறிய விஜய் திருமண விழாக்களில் மகிழ்ச்சியாக பங்கேற்றார் எனவும் சிவசங்கர் விமர்சனம். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு திமுக துரோகம் செய்துள்ளது. திமுக செய்த துரோகம் முழுவதும் துரைமுருகனுக்கு தெரியும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. இன்னைக்கு திரு துரைமுருகன் அவர்கள், திமுகவுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் அவர் காவேரி விவகாரத்தில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல காவேரி விவகாரத்தில் திமுக தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் செய்த துரோகத்தையே நம்ம பட்டியலிட்டா அது ஒரு புக்கே போடலாம். ஏன்னா நிறைய அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு யாருக்கும் தெரியாது, இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எல்லாம் மறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. 1970 இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அவ்வளவு துரோகங்கள் இன்னைக்கு காவேரி விவகாரத்துல இவ்வளவு மோசமா போய் நிக்கிறதுக்கு காரணமே திமுக தான். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவது முதலமைச்சருக்கு முறையில்லை என துரைமுருகன் விமர்சனம். பேச்சிலே ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். இதுவரை தமிழக முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சிகளையும் அரவணைத்து அனுசரணையாக பேசுவதைத்தான் நான் கேட்டிருக்கிறேன் எனவும் பேட்டி. இவர்கள் இன்னும் காவேரி பிரச்சனை பற்றி முதலமைச்சரோ அதற்குரிய அமைச்சரோ இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு தெரிந்த தவறையில் எந்த அதிகாரியை குறிப்பிட்டு அதனுடைய பூர்வீகத்தை அறியவில்லை. ஆகியனால இவர்களுக்கு ஏதோ மனதில் தோன்றியது பேசுகிறார்கள். ஹூண்டாய் கப்பல் கட்டுமான நிறுவனம் ஆந்திர மாநில முதலமைச்சருடன் முதலீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக செய்திகள் வருவது குறித்து இபிஎஸ் குற்றச்சாட்டு. 1990களிலிருந்து தமிழகத்தில் முதலீடு செய்த நிறுவனம் இன்னொரு மாநிலத்தை தற்போது நாடுவது என்பதே தாவேக அரசு நம்பிக்கைக்கு பாத்திரமற்ற அரசாக இருக்கிறது என்பதை காட்டுவதாக விமர்சனம். கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவுச் சின்னம் அமைப்பது தேவையா? சத்தியம் டிவி ஆன்லைனில் நடத்திய சர்வே தேவையில்லாதது என பெரும்பாலானோர் கருத்து. அரசு மருத்துவமனைகளின் குறைகளை களைய 50 நோடல் அதிகாரிகள் நியமனம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. மாவட்ட கனிம வள அதிகாரிகள் பணியிட மாற்றம். கனிம வள கொள்ளை புகார்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிகள் அவ்வப்போது பெய்து வரும் மழை எதிரொலி. சோலையார் பிர்லா நீர்வீழ்ச்சிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளநீர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே காரும் டீசல் டேங்கர் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓட்டம். விபத்து குறித்து ஊத்துக்குளி போலீசார் விசாரணை. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை. தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் துயரத்தில் பலியானவர்களின் 31 குடும்பத்தினருக்கு பணி ஆணை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். தொகுதி காரணங்களால் ஒருவருக்கு மட்டும் பணி ஆணைக்கு பதிலாக 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கினார். தனி விமானம் பிடித்து சென்னை ஓடியது யார்? முதலமைச்சர் விஜய் விமர்சனத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில்.
காவிரி பிரச்சனையை இரு மாநில பிரச்சனைகளாக பார்க்காமல் நமது விவசாயிகளின் பிரச்சனையாக அணுக வேண்டும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் பேட்டி. மத்திய மற்றும் மேற்கு வங்க பாஜக அரசு மீது மம்தா பானர்ஜி கடும் விமர்சனம். என்னை மௌனமாக்க நீங்கள் என்னை கொலை செய்ய வேண்டியிருக்கும் எனவும் விளாசல். ஆந்திராவில் கொரோனா பாதிப்பால் 2 பேர் உயிரிழப்பு. புதிதாக 4 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். அயதுல்லா அலி காமேனி இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் 4.3 கோடி பேர் பங்கேற்பு. ஈரான் அரசு தகவல். பிரபல கால்பந்து வீரர் எம்பாபேயை மீண்டும் விமர்சித்த பராகுவே பெண் எம்பி. உடனடி பதில் கொடுத்த எம்பாபே பெண் எம்பி அமரிலா இந்த பதவிக்கு தகுதியற்றவர் என விமர்சனம்.